இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உன்னை திருத்திக்கொள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 26 அதிகாரம் 14-15 கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையின் மேல் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாயுக்குள் திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோம்பேறி, சோம்பல். இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே நாம் சோம்பேறித்தனமாக இருந்து விடுகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் அவர்கள் சோம்பலாய் படுத்து கொண்டிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா செயல்கள் வேலை நிமித்தம், வேலை பளுமின் நிமித்தம் அவர்கள் ஓய்வெடுப்பது தவறில்லை. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன காரியம் செய்தாலும் சோம்பலாய் இருந்து விடுகிறோம். நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த சோம்பேறித்தனத்தை அகற்ற வேண்டுமா? இன்றைக்கு ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த சோம்பேறித்தனத்தின் நிமித்தம் அவன் எப்படி எல்லா காரியத்தை செய்கிறான் என்கிற குறித்து நாம் தியானிக்கலாம். வசனம் சொல்லுது, 2 சாமுவேல் 11:1-4 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோட கூட தன் சேவர்களையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ராப்பாவையும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகளை மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவானா இருந்தால். அந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, போருக்கு செல்லாமல் அவன் படுத்து தூங்கிட்டான். ஆனால் மறுநாள் காலையில் எழும்பி அவன் சாயங்கால வேளையிலே அவன் தன்னுடைய அரண்மனையில உப்பரிகளே மேலே ஏறி உலாவி கொண்டிருக்கான், சும்மா இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்க்கிறான். தாவீதை குறித்து தெரியும். அந்த பெண் யார் என்று விசாரிக்கிறார். அவள் பச்சைபால், அவள் உரியாவின் மனைவி என்று தெரிந்தும் அவளை அழைத்து தவறு செய்கிறார். அது மாத்திர தவறை மறைப்பதற்காக உரியாவை கொலை செய்கிறான். பாருங்க, பிரமாணத்தை மீறுகிறான். மற்றவர்கள் மனைவியை இச்சிக்க கூடாது, இன்னும் கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற வசனத்தையும் மீறுகிறான். இந்த காரியெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த தவறு, போருக்கு சென்றிருக்க வேண்டும். ஒரு ராஜா தன் அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டு அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம். இந்த தாவீது சோம்பலா இருந்து விடுற நிமித்தம் முதலாவது அவன் இச்சைக்கு இடம் கொடுக்கிறான். பிறருடைய மனைவி இச்சிக்காதேங்கிற அந்த உணர்வு இல்லாமல் சென்று விடுறான். அதை தவறை மறைக்க அவன் கொலை செய்கிறான். இது நிமித்தம் அவன் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடக்குது. பாருங்க, அவன் வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சொந்த குமாரனே தன்னுடைய மகளை அவள் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறான். என்னும் அப்சலோம் தாவீத ஸ்தானத்துல நாராஜான் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தாவீதின் மறுமனையாட்டிகளை அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறான். மறுமனையாட்டி கிட்ட தவறா நடந்துக்கிறான். என்னும் தன்னுடைய மகன் அம்னோன், தாவீதின் மகள், அவட்ட தப்பா நடந்துக்கிறான். அவன் செய்த தவறு நிமித்தம் அவனுக்கு அடி மேல அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த தாவீதுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவன் ஒருவனை கொலை செய்தான் அல்லவா? அவன் பாருங்க, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, உரியா பாவம் பாருங்க, அவன் கையில கடிதம் கொண்டு போறான். அவனையே கொன்று விட வேண்டும் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை கூட அவன் எடுத்து பார்க்கல. ஒரு அப்ராணியான ஒரு மனிதனை கொலை செய்தான். ஆனால் பாருங்க, அந்த அப்சலோமை போர் வீரர்கள் கொலை செய்யறாங்க.
எவ்வளோ பெரிய அடியை கர்த்தர் கொடுக்குறாரு. தாவீது அழுவான்ல, எப்படி அழுதுருப்பான், தான் குற்றமில்லாத ஒரு இரத்தத்தை நான் சிந்திட்டேனே, அது நிமித்தம் இவ்வளோ பாடுன்னு சொல்லி அழுதுருப்பான். காரணம் சோம்பேறித்தனம். அவன் சோம்பலா இருந்தது நிமித்தம் இவ்வளவு காரியம் நடக்குது. வசனம் சொல்லுது நீதிமொழிகள்ல 6ஆம் வசனம், நீதிமொழிகள் 6ல் பார்த்தீங்கன்னா, சோம்பேறியே நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி குறிப்பிடுறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு எவ்வளவே நம் சோம்பேறித்தனமா இருக்கோம். சோம்பேறித்தனம் நம் வாழ்க்கையில வரும்போது நம் பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஏதாவது காரியத்துக்கு இடம் கொடுத்து விட, தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்து நம் வாழ்க்கை அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் வசனம் அநேக காரியங்கள்ல அங்க குறிப்பிடப்பட்டிருக்க. மத்தேயு 13:25 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. தூங்கும்போது ஒரு பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கு, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சோர்ந்து தூங்கிடுறோம்ல, ஒரு வேலை பிரச்சனை பாடு ஏதாவது வந்துட்டுன்னா நம்ம சோர்ந்துடுறோம். ஆனா ஜெபிக்கிறத மறந்து விடுகிறோம். ஆனா தாவீது அவனுடைய செயல்கள், அவன் ராஜா போர்த்தளத்துல இருக்க வேண்டிய அந்த நேரத்தை விட்டு அவன் சோம்பலாய் இருந்தது நிமித்தம் அவன் குற்ற பலியை சுமத்துகிறான். ஆனால் பாருங்க, அவன் சங்கீதம் 51 பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்தை உணர், என்னை சோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட நாமும் கூட ஆண்டவர்கிட்ட இந்த சோம்பேறித்தனத்திலேருந்து ஆண்டவரே என்னை விடுவீங்கன்னு சொல்லுங்க. நீதிமொழிகள் 10:26 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ கசப்பான சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியாது, கண்களுக்கு புகை ஒத்து வராது. அதே போலதான் சோம்பேறி யாருக்கும் ஒத்து வரவே மாட்டான். நம்ம வாழ்க்கையில கூட சோம்பேறி தனத்தை விட்டு மாற்றணும். நீதிமொழிகள் 20:4 சோம்பேறி குளிர்கிறது என்று விழமாட்டான், அரிப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 31:37 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் தவறை திருத்தி கொள்ள வேண்டும். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கியமாக பார்த்துருக்கணும். அந்த தாவீது ராஜா தான் வீட்டு காரியம் எப்படி இருக்குது, நம் தேசம் எப்படி இருக்குது, போர் தளம் எப்படி இருக்குது, போர் இடம் எப்படி இருக்குது என்பதை மறந்துவிட்டு அவன் சோம்பலுக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் அவனுக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்து அவன் வாழ்க்கையிலே அவன் உணர்வில்லாமல் போனதான். அதே போல நாமும் கூட சில நேரங்கள் உணர்வில்லாதபடி இருக்கிறோம். அந்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தவறை திருத்தி கொள்ளணும். ஏசப்பா, நான் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, இந்த நாட்கள்ல என்னை திருத்தி கொள்ள எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட எங்களை ஏசப்பா சோம்பேறியே எறும்பிடத்தில் போய் கேளுன்னு சொல்லி உங்களுடைய வசனம் சொல்லுதப்பா. நாங்கள் சோம்பேறித்தனத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் கூட வேதத்தை வாசிக்க முடியல, ஆலயத்தில் ஐக்கிய சங்கங்களுக்கு போக முடியல, ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு செல்ல முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருக்கலாம் சப்பா. இன்றைக்கே ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா. அந்த நாளிலே சப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.